வணக்கம். ஒரு சிஷ்யன் குருவிடம், எல்லா ஜீவன்களையுமே இந்த பேரறிவான இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கையிலே நான் பிறருக்கு உதவ வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். அதாவது எல்லா ஜீவராசிகளும் இறைவனால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் போய் ஏன் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன். அப்போ குரு சொல்கிறாரு, நீ உதவ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த உலகை இந்த அமைப்பிலே வைத்திருக்கவில்லை. உன்னுடைய மேன்மைக்காகத்தான் இந்த வாய்ப்பினை உனக்கு நல்கியிருக்கிறார். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறது மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருப்பதாக நினைக்கிறீங்க இல்லையா? அது உங்களுடைய வளர்ச்சிக்காக இறைவன் ஏற்படுத்திய ஒன்றே ஒழிய நீங்கள் அங்கே உதவித்தான் ஆக வேண்டும் என்பதல்ல. நீங்கள் உதவுனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது, உங்களுக்கான மன தூய்மை அங்கே இருக்கிறது, உங்களுக்கான மேம்பாடு அங்கே இருக்கிறது. அவ்வளோதான். நீங்கள் அதை கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய நிலை என்ன என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான் அந்த நிகழ்ச்சியினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இறைவன் ஏதோ பிறரை வஞ்சித்து தாழ்வாக படைத்து உங்களை உதவச் செய்வது போல நீங்கள் நினைப்பதனால்தான் இந்த குளிர்படி தோன்றுகிறது. உண்மை அதுவல்ல. அப்போ அறம் நோக்கி எல்லா ஜீவராசிகளும் முயல்கின்றன. அறத்தையே வாழ்வையாக கொண்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலையில் போய் அந்த நிலையில் நிற்கிறாங்க, அதை தாண்ட முடியாமல். இப்போ ஒரு இல்லற தர்மத்தை ஏற்று மனிதர்கள் தொடர்ந்து நடக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த குடும்ப அளவிலேயே அன்பு அந்த அளவிலேயே முறிந்து போய் அதை தாண்டாமலேயே தனது வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுகிறார்கள். சிலர் விருந்தோம்பல் வரைக்கும் பிற உயிரினங்களுக்கு பசியாற்றுகின்ற தன்மை அளவுக்கு வருகின்றார்கள். சிலர் அதிலிருந்து அன்பு விருத்தியாகி ஒரு விருந்தோம்பலோடு சேர்ந்து இன்சொல் சொல்லுகின்ற அளவிற்கு வளருகிறார்கள். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து கொஞ்சம் ஒரு சிலரே முன்னேறி செய் நன்றி அறிதல் அளவிற்கு வருகிறார்கள். அந்த செய் நன்றி அறிதலோடு பலர் நின்று போகிறார்கள். அதுக்கு பின்னாடி அந்த செய் நன்றி அறிதலிலிருந்து நடுவு நிலை அளவிற்கு வருகிறார்கள். நடுவு நிலைமையோடு இருப்பவர்களில் பலருக்கு அடக்கமுடைமை அமையாமல் போய்விடுகிறது. பொறி புலன்களை அடக்க முடியாமல் போய்விடுகிறது. ஒரு சிலரே இது எல்லாமே வரிசை கிரமம். இல்லறம், விருந்து, இன்சொல், அதுபோல் செய் நன்றி அறிதல், அதுபோல் நடுவு நிலைமை, அடக்கம் உடைமை சிலருக்குத்தான் வாய்க்கப்படுகிறது. இப்படி 1,00,000 பேர் முயல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு சிலரால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தாண்ட முடியல. அப்புறம் ஒழுக்கமுடைமை, அது ஒரு சிலருக்குத்தான் வாய்க்கப்படுகிறது. அதுக்கு பின்னாடி பிறனில் விளையாமை, அது ஒரு சிலருக்குத்தான் அந்த மன தூய்மை ஏற்பட்டு வருகிறார்கள். அப்புறம் தீவினை அச்சம், சொல் குற்றங்களான புறம் கூறுதல், பயனில சொல் பாராட்டாத தன்மை, இது எல்லாம் முடிஞ்சு தான் ஒரு சிலருக்கு அந்த ஒப்புரவு என்பது வாய்க்கப்படுகிறது. அப்போ 1,00,00,000 பேர் முயன்றார்கள்னா இவ்வளவு குற்றமும் இல்லாத ஒருவர் தான் ஒப்புரவு செய்தல் முடியும். அவருடைய ஒப்புரவு தான் உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கு ஒரு மனிதன் உயரணும்னா 1,00,00,000 பேர் முயன்றார்கள் என்றால் இந்த இடத்துல வரும்போது ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே
ஈகை என்ற பண்பு வாய்க்கப்படுபவர்கள். அந்த 100 பேரில் ஒரு 50 பேர். அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் நீண்ட புகழ் என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானம் அமையும். அதுக்கு பின்னாடி துறவறம் தொடர்ந்து அந்த 50 பேரில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ அந்த மோட்ச நிலையை அடைகிறார். அப்போ 1 கோடி பேர் முயன்றால் அதிகபட்சமாக ஒரு 4-5 நபர்கள் தான் அந்த மோட்சத்திற்கு தகுதி பெற்று மோட்சத்திற்குள்ளே உள்ளினார்கள். அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் தான் அந்த மோட்சத்திலே நிலை பெற்று நிற்க முடிகிறது. அதில் போய் கூட அவாறுத்தல் அப்படிங்கிறது நிலை பெறாமல் அதிலிருந்து தடுமாறி விழுபவர்களும் இருந்து போகிறார். ஸோ இதுதான் வாழ்க்கை பயணம். அப்போ இத்தனை கட்டங்களை தாண்டித்தான் மனிதர்கள் முயன்று அந்த மோட்சத்தை அடைய வேண்டியதற்கு. அப்போ இதெல்லாம் ஒரு அறத்தினுடைய பாதை. ஒரு வாழ்க்கையை அறத்தின் வழியாக கடந்து நெறியறிந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் இத்தனை விஷயங்களையும் நாம் படிப்படியாக அந்தந்த சூழலுக்கு தகுந்தது மாதிரி அந்த உயிருக்கு அமைந்திருக்கின்ற வாய்ப்பு வசதிகளுக்கு தகுந்தது போல அறத்தினை மேற்கொண்டு பொருள் வளத்தோடும் அதுபோல் இன்ப நுகர்ச்சியிலே அளவு முறை பின்பற்றியும் அவர்கள் அந்த மோட்ச நிலையை நோக்கி எல்லா ஜீவன்களும் இதில் பாராபட்சம் இல்லாமல் பயணித்து கொண்டிருக்கின்றன. அதில் அவை ஒவ்வொரு நிலையிலே இருக்கின்றன. அந்த நிலையிலிருந்து தான் நீங்கள் நின்று பார்க்கும்போது பிற உயிர்களை பிற உயிர்கள் என்று சமமாக பாவிக்கிறீர்கள். இல்லை, அது ஒரு முயல்கின்ற நிலையில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னேறிய நிலையில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை கடை தேற்றும் போது நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆக ஒருவன் நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அது அவனுக்கே செய்து கொள்கிறான். அதுபோல் இந்த உலக நெறியில் நாம் அறத்தை மேற்கொள்வது பிற உயிரினங்களுடைய நன்மைக்காக என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் தன்னுடைய ஆத்ம சுத்திக்காக என்பதுதான் அதனுடைய ஆழமான விஷயம். எனவே நாம் யாருக்கும் உதவலை, நாம் யாருடைய மேம்பாட்டையும் நாம் கருதவில்லை. தன்னுடைய மேம்பாடே அதில் அடங்கியிருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நம்மளுடைய முன்னேற்றமும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வளர்ச்சியும் தான் அடங்கியிருக்கிறது. இயற்கை அதுபோன்று ஒன்றைத்தான் நமக்குள்ளே இரகசியமாய் பொதித்து வைத்திருக்கிறது என்று அந்த சிஷ்யனுக்கு விளக்கி கூறுவதோடு இதெல்லாமே இந்த பிறவியினுடைய கடமையாக கருத வேண்டும். தன்னலம் கருதாமல் இதில் பிறர் நலம் இருக்கிறது என்று எண்ணாமல் தன்னுடைய அறச்செயல் எதுவோ அதை தொடர்ந்து செய்து கொண்டு தோய்வில்லாமல் உற்சாகமாக நமது வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். நன்றியும் வணக்கம்.